அமெரிக்காவில் பிறந்து ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த மரியா ஃப்ரான்சிஸ் மெரரோ என்கிற ஒரு வயசானவங்க தான் உலகத்தோட அதிக வயசு உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. சுமார் 1907 பிறந்த அவங்க மொத்தம் 117 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்துட்டு இந்த வருஷம் 2024 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதம் இறந்துருக்காங்க. இவங்களுக்கு 3 மகள், 11 பேர குழந்தைங்க, 13 கொள்ளு பேரனுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இருக்காங்க. இந்த ஃப்ரான்சிஸ் மெரரோ தனது வாழ்நாளில் 2 உலகப்போர், ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி முக்கிய ஒரு பேரிடர், அதாவது முக்கியமான ஒரு நிகழ்வுகளை கடந்தவங்க தான் இவங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் இவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. கடந்த 2 தசாப்தங்களாக அதாவது 20 வருஷமாக முதியோர் இல்லத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. அவங்க 2023 உலகத்திலேயும் ரொம்பவே வயசு மூத்த பெண்மணிங்கிற ஒரு கிண்ண சாதனைக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லாமல் அவங்க இறக்குறத பற்றி அவங்க குடும்பத்தினர்கிட்ட என்னுடைய இறப்பு சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மாதிரியும் அவங்க கணிச்சது மாதிரியும் அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இவங்க மறைவுக்கு பின்னால் இப்போது ஜப்பானில் வாழ்ந்துருக்கக்கூடிய 116 வயசுள்ள மூதாட்டி தான் உலகத்திலேயும் அதிக வயசுள்ளதாக இருக்காங்க. அவங்க பேர் டோமிக்கோ இட்டுக்கோ. உலகின் அதிகமாக வயதுடைய பெண்மணியாக ஜெரண்டாலஜிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அவங்கள அறிவிச்சிருக்கு. இவங்க 1908 பிறந்திருக்காங்க. தமிழ் சல்யூட்.